ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாம் கிச்சன். நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அரிசி, பச்சரிசி, அதுக்கு 1/4 கிலோ வெல்லம், அப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி திராட்சை தேவையான அளவு, டால்டா, நெய், இது எல்லாம் தேவையான அளவு. நம்ம இந்த அரிசியை 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த ஹாட் வாட்டரில் போட்டுடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை நல்லா வறுத்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு நெய் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த முந்திரி திராட்சை நல்லா லைட்டாக செவக்கணும். செவத்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த பேன்லேயே வெல்லம் பாகு எடுத்துடலாம். வேறு பவுலில் மாற்றிடலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையெல்லாம் பாருங்க, நம்ம அரிசி வெந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா குழைய வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு நம்ம எடுக்க போகிறோம்ல, அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இதில் இருக்கிற நம்ம அந்த மண் எல்லாம் வடிகட்டிடலாம். அதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம அரிசி வெந்துட்டுருக்கு. அதே டைம் வெல்லம் பாகம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த அச்சு வெல்லத்தில் கூட நம்ம பாகு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் பாகு இது மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், சாப்பாடு இன்னும் நல்லா குழையணும். தண்ணி ட்ரை ஆனோன்னு நம்ம சர்க்கரை பாவு ஊற்றிடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் குழையணும். வெல்லம் பாகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துடலாம். அதில் அரிசியில் பாருங்கள், இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சக்கரை பொங்கலை 5 மினிட்ஸ் கேஸ்லேயே விட்டுடலாம். நம்ம இந்த சக்கரை பொங்கலில் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் டால்டா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.